வாலிப வயதின் மயக்கங்கள் தப்புவது எப்படி? வாலிப வயதில் இருக்கிற மயக்கங்கள், உலகத்தில் வாலிப வயசுக்குள்ளே வருகிறவள்ள மயக்குகின்ற, என்டைஸ் பண்ணுகிற நிறைய காரியங்கள் இருக்கிறது, அட்ராக்ட் பண்ணுகிற நிறைய காரியங்கள் இருக்கிறது, நம்மளை இழுக்கிற நிறைய காரியங்கள் இருக்கிறது. மயக்குகிறதுனா என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்தில், இப்போ உதாரணமாக ஒரு சர்ஜரி பண்ணுறவள்ள நம்மளை என்ன அனஸ்தீசியா கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த உடலை என்ன செய்கிறாங்க, மயக்கிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு என்னென்னமோ நடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க, குத்துவாங்க, அறுப்பாங்க, நிறைய காரியங்கள் செய்வாங்க. நமக்கு ப்ளீடிங் ஆகும், நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அப்படி தானே? சம்திங் இஸ் கோயிங் ஆன். அவங்க 3 மணி நேரம் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. நாம் என்ன இப்போ தான் போய் படுத்து எழுப்பினோமா நமக்கு இருக்கும். ஏன்னா எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய நம்முடைய சரீரத்தில் என்ன நடக்குன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஒரு மயக்கம். அதை மாதிரி உலகத்தில் இருக்க நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்து விடுகிறேன்னு சொன்னால் மயக்கி விடுகிறது. மயக்குகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம், தன் அறிவை இழக்கிறோம். செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்கிறோம், நம்ம இழக்கிறோம். சுயமாக சிந்திக்கிற, யோசிக்கிற அந்த ஒரு அபிலிட்டி என்ன செய்கிறோம், நாம் இழக்கிறோம். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளை சம்திங் ஹேஸ் அட்ராக்டட். அந்த அட்ராக்ஷன் உள்ள போன பிறகு நாமவாக எது நல்லது கெட்டதுன்னு டிசைன் பண்ணி சிந்திக்கிறதான அந்த மென்டல் கெப்பாசிட்டி என்ன செய்கிறோம், மிஸ் பண்ணுறோம். அதான் மயக்கிறது. அதனால் இந்த வாலிப வயசில் இந்த மயக்கம் அதிகமாக வரும். ஏன் வாலிப வயசில் அதிகமாக மயக்கம் வரும்னு சொன்னால், வாலிப பிள்ளைகள் இப்போ தான் இந்த உலகத்துக்குள்ளே என்ட்ராகிறாங்க. சின்ன பிள்ளைகளாக இன்னசென்ட்டாக இருந்தாங்க, டீனேஜர்ஸுக்கு வந்துட்டாங்க. இப்போல்லாம் முன்னாடி டீனேஜ்னு சொன்னால் எதுலேருந்து 13, 14, 15. இப்போ அப்படி இல்லை, 7லேருந்தே ஆரம்பிச்சிட்டு. இனி மாற்றணும் நம்ம டீனேஜெல்லாம். அந்த டீன் வரதுனால என்ன ஆகுது, டீனேஜ் இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டியதுக்கு 6, 7 என்ன செய்ய வேண்டியது, ஆரம்பிக்க வேண்டியது இருக்கிறது. சரி, அவங்க வாலிப வயதுக்குள்ளே என்ட்ராகிறவள்ள ஒரு உலகத்தை பார்க்குறாங்க. இப்போ அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை இவங்க விரும்பும்படியான நிறைய விஷயம் இவங்களுக்குள்ளே நடந்துச்சு. முன்னாடி சாக்லேட் கேட்டாங்க, விளையாட்டு பொம்மை கேட்டாங்க, டாய்ஸ் கேட்டாங்க, எங்கேயாவது போகணும் வரணும்னு கேட்டாங்க. இப்போ அவங்களுடைய தேவைகள் என்ன செய்கிறது, சேஞ்ச். இப்போ வெறும் பொம்மை கொடுத்து என்ன செய்ய முடியாது. ஆமாம், கொரோனா காலத்தில் தான் பார்த்திங்கன்னா எங்கள் பையனை எல்லாம் நான் சின்ன பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டே பேசுவேன், பழகுவேன், கொள்ளுவேன். அவன் திடீர்னு சொன்னான், எனக்கு 16 வயசு தாண்டிச்சு தெரியுமா அப்படின்ட்டான். எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா அவனுக்கு வயசு தாண்டவள்ள அந்த வயசுக்கு ஏற்றபடி அவனை ட்ரீட் பண்ண அவன் எதிர்பார்க்குறான். எனக்கு வயசு அவ்வளோ போனாலும் பிள்ளைங்கிற லெவலில் தாண்டி என்ன செய்ய முடியலை, சிந்திக்க முடியலை. அந்த காலகட்டத்தில் எனக்கு அவன் அடிக்கடி எனக்கு என்ன பண்ணான், அவனுடைய ஏஜை எனக்கு சொல்லிகிட்டே இருந்தான். அதனால் அப்போ தான் நானும் சிந்தித்தோம், அவங்களும் வயசு அளவில் கரெக்டாக சிந்திக்கிறாங்க, நம்ம வயசு அளவில் என்ன செய்யலை, கரெக்டாக சிந்திக்கல. அப்போ நம்மளும் நிறைய என்ன செய்ய வேண்டியிருக்குது, மாற வேண்டியது இருக்கிறதுன்னு. அப்போ வாலிப வயதுக்குள்ளே நுழைகிற பொழுது உலகத்தினுடைய நிறைய காரியங்களை விரும்பும்படியான தூண்டுதல்கள், இன்டியூஸ்மெண்ட்ஸ் என்ன செய்கிறது, நிறைய நம்மளை இன்சைட் பண்ணுகிறது, அப்போ இழுக்கிறது. அப்போ நிறைய இன்டியூஸ்மெண்ட்ஸு நமக்கு ஏற்படுகிறது. இந்த மயக்குகிற காரியங்கள் ஏன் அப்படின்னா, வாலிப வயதில் இருக்கிறவள்ள அவங்களுடைய விருப்பத்தினுடைய அந்த கிராவிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெலாசிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப என்ன செய்யும், ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். உதாரணமாக ஒரு வாலிப பையன்கிட்ட ஒரு முறுக்கு கொடுங்க, முறுக்கு துணியில் முள்ளு முறுக்கு எதாவது ஒரு முறுக்கு கொடுங்க. உங்கள்கிட்ட எந்த வீட்டில் என்ன முறுக்கிறோ கொடுத்து பாருங்கள். அவன் என்ன கடக்க முடியும் என்ன மிஷினில் போட்டு அரைச்ச மாதிரி கட்டு போட்டு என்ன செய்வான். ஆனால் அந்த வயசானவங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கையில் எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பெருவரலால் கையால் நசுக்கி 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 படாத பாடுபட்டு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஒழுங்காக சாப்பிடவும் பல்லும் ஒத்துழைக்காது, இங்கே கடித்தா அங்கே போகும், அங்கே கடித்தா இங்கே போகும். ஒரு வேளை மேனேஜ் சாப்பிட்றான். இப்போ 2 பேரும் முறுக்கு சாப்பிட்றாங்க, வித்தியாசம் இருக்குதா என்ன? அந்த வாலிபன் என்ன செய்கிறான்னா, கிடைச்ச உடனே என்ன செய்கிறான், ஒரு பெரிய ஃபேசினேஷனோட என்ன பண்ணுறான், அவனுக்குள்ள ஒரு ஹங்கர் இருக்குது. அந்த ஆர்வத்தினால் அவன் என்ன பண்ணால் கடன்னு சாப்பிட்றான். ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது தான் உலகத்துக்குள்ளே வராங்க. இப்போ அவர்களுக்கு பிரியமாக நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறபடினால அதன் மேல் அவங்களுக்கு ஒரு அதிகமான ஈர்ப்பு இருக்குது. இப்போது எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்கு நீங்கள் முதல் முறை போகிறீங்கன்னா இதை பார்க்க இதை பார்க்க ரொம்ப உங்களுக்கு என்ன இருக்கும், ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மைண்ட் செட் இருக்கும், அப்படி தானே? ஆனால் அதை 5 முறை பார்த்துட்டிங்கன்னா, 10 முறை பார்த்தீங்கன்னா, சிலர் சினிமாவை 10 முறை பார்ப்பாங்க. முதல் முறை பார்க்குறவெல்லாம் என்ன செய்வாங்க, மதிலேறி குதித்து பார்ப்பாங்க, அப்படி தானே? பிளாக்கில் டிக்கெட் எடுத்து பார்ப்பாங்க. போக என்ன பண்ணுவாங்க, எவனாவது ஃப்ரெண்டுக்கிண்டு கட்டாயப்படுத்தினா கம்பெனிக்கே என்ன செய்வாங்க, போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், கடைசியில் என்ன வரும், இடையில வரும், கிளைமேக்ஸ் என்ன வரணும். அதை மாதிரி வாழ்க்கையில் ஒரு வயசை தாண்டி போகிறவள்ள நாம் என்ன பண்ணிட்டோம், நிறைய பார்த்துட்டோம். உலகத்தில் நிறைய பார்த்ததுனால இப்போவும் அவைகளால் நமக்கு தேவையாக இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு பெரிய என்ன இல்லை, ஒரு பவர்ஃபுல் அட்ராக்ஷன் அதில் இல்லை நமக்கு. நம்ம அதை ரொம்ப நாடி ஓடலாம். வாலிப பிள்ளை என்ன செய்ய இப்போ தான் வர்றாங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகிறாங்க, அவன் மதிலேறி குதிப்பாங்க. புரிகிறதா?
அது மாதிரி சாப்பாடு இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தங்களை காண்பிக்கிற விதமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்க ஒரு நியூ வேர்ல்டுக்குள்ள என்ட்ராகிறதுனால நிறைய விஷயங்களை என்ன செய்யும், அவங்கள எளிதாக இழுக்கும். அப்போ அவர்கள் விரும்புகிற தன்மை இட் இஸ் ஸோ பவர்ஃபுல். அதனால் என்ன நடைபெறுவதால் நிறைய விஷயங்கள் எளிதாக என்ன செஞ்சிருது, மயக்கிற. நமக்கு வயிற்றில் ஓரளவுக்கு பசியாக இருந்தால் நம்ம என்ன பண்ண, நல்ல ஹைஜீனிக்காக நல்ல ஒரு உணவகம் பார்த்து, நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து, அது நல்ல ஃபுட்டு தானா, அதில் ஃபேட் எவ்வளோ இருக்குது, அயன் எவ்வளோ இருக்குது, அது விட்டமின் சி ஏபி எல்லாம் எவ்வளோ இருக்குது, எல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணும், யோசித்து சாப்பிடுவோம். ஆனால் பசி இருந்தால் ஏதாவது ஒன்று கிடைச்சா சரிதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், ரொம்ப அதை ஆர்கானிக்கெல்லாம் என்ன செய்யறது நம்ம சிந்தித்து பார்க்குறதில்ல. அதே மாதிரி வாலிப வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு பசி உணர்வு, அதாவது விருப்ப உணர்வுகள் அதிகமாக இருக்கும். தங்களுடைய தேவை என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் ஒரு 25 வயசாகிறவங்க தான் சில விஷயம் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு எப்போவே அது தேவைப்படும். இப்போல்லாம் 12, 13, 14 வயசில் என்ன செய்கிறது தேவைப்படுகிறது. ஆனால் அவங்க 25 வருஷம் வரல என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் 25, 23 வயசு வரை என்ன செய்ய நல்ல விஷயம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. ஆனால் அந்த ஹங்கர் என்ன செய்யலாம், அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுகிறது. அதனால் அவங்களுக்கு மயக்கங்கள் ஏற்படுகிறது. மயக்கம் வருகிறவங்களை என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னால், தன்னிலை இழக்கிறோம், சரியாக சிந்திக்க இல்லாமல் போகிறோம், நம்முடைய வாழ்விற்கு எது நல்லது கெட்டதுன்னு சிந்திக்க முடியாமல் போகிறோம். அதில் முதலாவது வருவது என்னன்னு சொன்னால் பாலின மயக்கம். வாலிப பிள்ளைகள் வாலிப வயதுக்குள்ளே வருகிற பொழுது பாலின மயக்கம், அது இந்த உலகத்தில் பாலின ரீதியாக தூண்டுதல் அதிகமாக இருக்குது. வேறு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது. அந்த காலத்தில் வெளியே போனால் தான் ஒரு போஸ்டரை பார்க்க, ஒரு சூழலை பார்க்க, ஒரு சிட்டியை பார்க்க, ஆட்கள் போகிறத வரதை பார்க்க அவங்களுக்கு ஒரு ஸ்லைட் இன்டியூஸ்மெண்ட் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. எல்லார் கையிலும் என்ன இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால அவர்களுக்கு இருக்கிற இடத்துலையே தூண்டுதல்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் அவர் நிறைய காரியங்கள் என்ன செய்கிறார் பார்க்கிறார்கள். பாலின மயக்கம். அப்போ பாலின மயக்கம்னு சொல்லும்போது ஒரு அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன், அதாவது எதிர்பாலின ஈர்ப்பு, இது காமன் நேச்சுரல். ஆனால் பசி என்பது எல்லாருக்கும் நேச்சுரல் போல் இதுவும் நேச்சுரல் தான். ஆனால் வாலிபனாக இருக்கும் பொழுது, வாலிபியாக இருக்கும் பொழுது இதனுடைய ஆர்வம் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் தேர் இஸ் சம் டேஞ்சர். என்னன்னு சொன்னால், அதிகமான ஒரு பசி உணர்வு இருக்குது. அப்படின்னால இன்னும் 6-7 வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும், இல்லை 5 வருஷம் காத்திருக்க வேண்டும், 3 வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் இப்பொழுதே உலகத்தில் நிறைய காரியங்களை பார்க்கும் பொழுது, நம்முடன் படிக்கிற, நம்முடன் பழகிற அநேகரே பலவிதமான தொடர்பு நிலையில் இருக்கும் பொழுது, அவர்கள் தங்களுடைய தொடர்புகளை நம்மிடத்தில் சொல்லுகிற பொழுது, பிள்ளைகளெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் மறைச்சாங்க. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு பொண்ணை ஒரு பையனை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருந்தா வெளியே சொல்ல மாட்டாங்க, யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் தேடுறது. இப்போ அப்படி கிடையாது. தொடக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டோட, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட எந்த மாதிரிப்பட்ட கனெக்ஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உடனே என்ன பண்ணி நான் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, இதை யார்கிட்ட காட்டுறாங்க, அம்மா அப்பாவை தவிர எல்லாட்டையும் என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க. சில இடங்களில் அம்மா போட்டையும் காட்டுறாங்க. அவங்களும் இட்ஸ் ஓகே, அவங்களும் அப்படி வந்தவங்க தான். சரியா, சரி. அப்போது என்னென்னா எல்லாட்டையும் காண்பிக்கிறாங்க. அப்போ இதை நல்ல பிள்ளைகள் என்ன செய்கிறது, மற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையே அவங்க பார்க்குற வேளை இவர்களும் என்ன செய்கிறார்கள், தூண்டப்பட. எனவே இந்த மயக்கம் வர ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த மயக்கத்திற்கு நாம் விட்டு கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக தீர்மானிக்க முடியாமல் போய்விடும். ஏன்னா பாலின மயக்கம் என்பது எல்லாவற்றையும் பார்த்து சரியாக கண்டுபிடித்த பிறகு முடிவெடுக்கின்ற ஒன்றல்ல. எதையோ ஒன்றை பார்த்து முடிவெடுக்கும். ஒரு பேச்சு பிடிச்சிரும், அழகு மயக்கிறோம். பசங்களுடைய வார்த்தைகள் என்ன செய்யும், நல்லா ஸ்டைலிஷாக பேசுவாங்க, சினிமா டைலாக் என்ன செய்வாங்க, நல்லா அடிப்பாங்க, ரொம்ப இமோஷனலாக பேசுவாங்க. அது ஆணா சரி பொண்ணா சரி, ஒரு ஆணுடைய பேச்சு, அவன் நடந்துக்கிற முறை, அந்த மாதிரி அது மாதிரி திரும்ப அவனுடைய ஃபேஸை திரும்ப இன்னொரு பொண்ணுடைய ஃபேஸை ஏதோ ஒரு விதத்தில் மறுபடியும் எக்ஸ்போஸ் பண்ணுறவங்கள இமோஷனலாக ஏற்படுகிற பல காரியங்கள். இதனால் என்ன நடைபெற்று விடும் என்று சொன்னால், நிறைய பார்த்தல்ல ஒன்றை பார்த்து. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு மர்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்தாப் ஷரத்தா 2 பேரும் மும்பை கால் சென்டரில் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கள பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. டெல்லியில் போய் வேலை செய்கிறவங்கள அவங்க யாராக பண்ணிட்டாங்கன்னா லிவிங் அண்ட் கலாச்சாரத்துக்கு போயிட்டாங்க, ஒன்றா வாழ்ந்தாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியில் அப்போஸ் பண்ணவங்கள என்ன நடந்துன்னு தெரியாது. அவன் என்ன பண்ணிட்டான், 35 பீஸா வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன பண்ணிட்டான். இதை இந்த மாதிரி ரொம்ப டெரிபிளாக நடந்ததாக நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க, இதேமாதிரி சாதாரணமாக கொலை பண்ணால் 1+1 அப்படி பண்ணும். ஆனால் இந்த 35 துண்டா வெட்டினாலும் அவன் கொண்டு உடனே தேசிய அளவில் ஒரு பெரிய அலர்ட் வருது. அது ஒன்றும் இல்லைங்க, 35 65 துண்டா வெட்டினாலும் ஒன்றும் இல்லை. அவன் கொலை செஞ்சுட்டு மறைக்கிறதுக்கு ஒன்று பண்ணுவான். சிலவன் சிம்பிளாக மறைப்பான், சிலவன் என்ன பண்ணுவான், பயத்தினால் என்ன பண்ணுவான், வெளியே தெரிய கூட நிறைய பண்ணுவான். அதுதான் இது. மற்றபடி மர்டர் தான் மேட்ரு. அது 35 45 65ங்கிறது கதை கிடையாது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றை தான் பழகுனா கொள்றாங்க. இதில் என்ன நடக்குன்னு சொன்னால், ஏதோ ஒன்றை பார்த்து மயங்கி விடுவோம். ஆனால் அந்த ஏதோ ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு எதிர்கால வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு அழகு மயக்கம், ஒரு பேச்சு மயக்கம்,
ஒருத்தன் ரொம்ப அன்பு காட்டுற மாதிரி நம்ம நடந்து கொள்கிற பொழுது இந்த அன்பை நான் இழந்துடக்கூடாது, இந்த அன்பை இன்னொருத்தருக்கு கிடைச்சிடக்கூடாது, எனக்கு தான் கிடைக்கணும் என்ன வரும், நாளைக்கு இந்த இமோஷனல் டாக்கே அவுட் ஆகிடும். கல்யாணம் ஆன பிறகு என்ன ஆகிடும், எவ்ரிதிங் வில் கோ. அப்போ இதை கொண்டு மட்டும் வாழ முடியாது. அப்போ இது மயக்கி விடுகிறது. அதனால் இந்த மயக்கத்துக்கு என்ன செய்ய வேண்டும், தப்பி வாழ வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இதை குறித்து இது ஒரு பெரிய யூத் மீட்டிங் கிடையாது. அதனால் நான் ரொம்ப நேரம் என்ன பண்ண முடியாது, விவரித்து பேச முடியாது. வாலிபப்பிள்ளை நினைக்கிறாங்க அதான் நல்லதாக போச்சு, விட்டா இவர் எதையோ பேசிட்டு கிடப்பார். இப்போ அடுத்தபடியான மயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகரிக மயக்கம். நாம் இப்போ என்ன பண்ண ஒரு அல்ட்ரா மாடர்ன் வேர்ல்டில் வாழ்கிறோம். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு நாகரிகம் என்ன செய்து விட்டது, வித்தியாச லெவலுக்கு என்ன செய்ய போய்விட்டது. இப்போ நாகரிகத்தினுடைய பல்வேறு காரியங்கள் நம்ம என்ன செய்கிறது, எளிதாக மயக்கிற என்ன அர்த்தம் புரிஞ்சிட்டிங்களா, ஏதோ ஒன்று நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, நம்மளை என்டைஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா வேறு எதையுமே சிந்திக்க விடாமல் பண்ணிடுது. இது எனக்கு நல்லதா கெட்டதா, இது என்னுடைய ஃப்யூச்சருக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குமா, இது எனக்கு வாழ்வு தரமா, இதையே சிந்திக்க முடியலை. ஏதோ ஒன்றை மட்டும் பசி உள்ளவனுக்கு அந்த சாப்பிடணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கிறது போல். அதுபோல் நாகரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எல்லா நாகரிகத்தையும் பேச முடியாது. நிறைய இன்வென்ஷன்ஸ் இருக்குது, நிறைய இன்னோவேஷன்ஸ் இருக்குது, நிறைய நாகரிக பொருட்கள் வந்திருக்கு, நாகரிக வாழ்க்கை முறை வந்திருக்கிறது, நாகரிக செயல்முறை வந்திருக்கிறது, நாகரிகமான பலவிதமான கால் வந்திருக்கு. இதில் முக்கியமாக என்னென்னா நாகரிக தோற்றம். என்ன தோற்றம், அப்பியரன்ஸ், மாடர்ன் அப்பியரன்ஸ். நாகரிகம் எப்பொழுதுமே உன்னுடைய தோற்றத்தை என்ன செய்ய மாற்றிக்கொண்டே இரு, அப்டேட் பண்ணிட்டே இரு அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ புதுசாக என்ன செய்கிற நாகரிக தோற்றங்களை கொண்டு வராங்க. அது வந்து எது வழியாக வரனா சினிமா வழியாக என்ன செய்கிறது, இறக்குமதி ஆகுது. அங்கேருந்து ஃபேஷன் வேர்ல்டில் இருந்து அதை உருவாக்கி இங்கே எந்த வழியாக வருகிறது, சினிமா வழியாக டிவி வழியாக நமக்கு வந்து இம்போர்ட் ஆகுது. அப்போ இந்த நாகரிக மயக்கத்தில் வர்றது என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் அதிகமாக தொடுன்னு சொன்னால் உலகத்தில் அவங்க நிறைய பார்க்கும் பொழுது அந்த அப்பியரன்ஸு எனக்கு என்ன செய்யணும் வேணும். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, மற்றவங்க கண்டுக்க மாட்டாங்க, இக்னோர் பண்ணுவாங்க, என்னை வந்து ரொம்ப ஆர்டினரியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகரிகமாக நிறைய பார்க்க நேரிடும். நாகரிகமாக பார்க்க நேரிடுகிற பல காரியங்களில் அந்த மயக்கத்துக்கு உட்படுற வேலை என்ன நடக்குதுன்னா ஒழுக்கத்தை குறித்த நம்முடைய ரேட்டிங், ஒழுக்கத்தை குறித்த நம்முடைய முக்கியத்துவம் கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற தன்மை என்ன செய்கிறது. ஏன்னா பெரும்பாலும் வந்து ஒரு மனிதன் அணிகிற உடைகள் தான் அவன் ஒழுக்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத வந்து சொல்லுது. நிறைய பேர் வந்து உடையை பார்க்காதீங்க, அது டிஃப்ரெண்ட், எங்கள் ஒழுக்கம் வேறு, அது சூப்பராக இருக்குது, மனசுக்குள்ளே ஒழுக்கத்தை என்ன செஞ்சுருக்கிறோம். அதனால் நீங்கள் உடையை பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. உண்மையாக இருக்கலாம், ஆனால் ஒழுக்கத்தை குறித்து உங்களுக்கு போதுமான அளவு கன்சர்ன் இல்லாதனால தான் உடைகள் மூலமாக அந்த ஒழுக்கத்தினுடைய தோற்றம் குறையிறத பற்றி நீங்கள் என்ன செய்யலை. நிறைய பிள்ளைகள் ஒழுக்கம் மற்றதுனால அதாவது சரியற்ற உடைகளை அணிகிறார்கள். அதாவது மாடர்ன் கல்ச்சர் படி நிறைய உடலை மறைக்கிற, அதாவது மறையாத உடைகளை அணிகள் சொல்ல முடியாது. நிறைய பிள்ளை அணிகிறனுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் உடலை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, அநேகர் அந்த உடைகளை அணிகிறபடியினால நானும் அதே போல் அணியவில்லை, எனக்கு சோசியல் அக்செப்டன்ஸ் கிடைக்காது. காலேஜில் போனால், இன்ஸ்டியூஷனில் போகும் பொழுது, ஒரு ஒர்க் ஷாப்பில் போகும் பொழுது சொசைட்டியில் எனக்கு என்ன கிடைக்காது, என்னை வந்து சமமாக பார்க்க மாட்டாங்க, என்னை ஒரு விதமாக பார்ப்பாங்க. அதை நான் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்ய இருக்கிறது, நான் அணிகிற உடை வந்து அவ்வளவு பெஸ்ட்டு கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் என்ன பண்ணுறேன், அணிகிறேன். ஆனாலும் இதில் இருக்கிற காம்ப்ரமைஸ் ஆகிறோம். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. அவங்க உள்ளத்துக்குள்ளே ஒழுக்கக்கேடுக்கு போகலை, ஆனால் இது பரவாயில்ல, நம்மளை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாலும் பரவாயில்ல, நம்ம சொசைட்டிக்கு ஏற்றபடி என்ன செய்வோம் இருப்போகிற ஒரு காம்ப்ரமைஸ் போகிறதுனால ஒழுக்கத்துக்கு என்ன செய்கிறோம், முக்கியத்துவம் என்ன செய்கிறோம், குறைக்கிறோம். இரண்டாவது பார்த்திங்கன்னா வேதம் என்ன சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 1ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் அத்தியாயத்துடைய 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பெண்களுடைய உடைகளும் சரி ஆண்களுடைய உடைகளும் சரி எப்படி இருக்கணும். அங்கே ஒன்றும் அவர் விவரமாக இல்லை சொல்ல, நீங்கள் போட்டிருக்க உடைகளெல்லாம் இவ்வளோ நீளமாக இருக்கணும், இவ்வளோ அகலமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவ்வளோ பிரில் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. சிம்பிளாக என்ன சொல்லிட்டாரு, தகுதியாக இருக்கணும்ப்பா, நீ யார், கர்த்தரை அறிந்தவள் தகுதியாக இருக்கணும். அப்போது பல நேரங்களில் நம்முடைய தோற்றம் நவநாகரிக உலகம் அறிவிக்கிறது அடக்க தோற்றம் அல்ல, அடங்காத தோற்றம். நான் அடங்குகிறவள் அல்ல. அப்போ பெரும்பாலான உடைகள் பார்த்திங்கன்னா அவங்க அடங்கி இருக்க விரும்பல, அடங்காமல் இருக்க விரும்புகிறாங்க. அதுதான் மாடர்ன் கல்ச்சர். புரிகிறதா? நான் யாருக்கும் என்ன செய்கிறதில்ல, அடங்குறதில்ல. நீ என்னை இப்படித்தான் பார்க்கணும் நான் எதிர்பார்க்கல, நான் இருக்கிற மாதிரி நீ என்ன செய், பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு. அதுக்காக உனக்கு ஏற்றபடி நீ என்ன நல்லவளாக இருக்கிற நல்லவனாக இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன். ஐ எம் நாட் வில்லிங் டு சேஞ்ச் மை ட்ரெஸ் கோட், மாற்ற மாட்டேன். இது அடக்க உணர்வு இல்லை, பெருமை உணர்வு. அதாவது சிலருடைய ட்ரெஸ் கோடில் பார்க்கும்போது பெருமை, அதாவது சில நேரத்தில் உடை அணிகிற விதத்தில் பார்த்தீங்கன்னா பெருமை, அதாவது எல்லாருக்கும் மத்தியில் நான் என்ன செய்யணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதாவது சூழலத்தை எப்படி இருக்கணும், எப்போவுமே நம்ம ஒரு சாதாரண சட்டையை போட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகக்கூடாது. அதை மாதிரி நமக்கு வசதி இருந்தாலும் சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமான உடை அணிவாங்க, சாதாரண ஒரு விலை குறைந்த உடை அணிவாங்க, ஒரு வாஷிங்கில் என்ன இடம்
அது ஒரு விதமாக போய்டும். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சிம்பிளிசிட்டிம்பாங்க. அப்படி இல்லை, சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீங்கள் எல்லாம் மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க உட்காந்துருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கோட் சூட்டெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் பார்க்குற ஒரு சட்டசபை பார்லிமெண்ட்டை விட இங்கிலாந்தில் உள்ள பார்லிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் எல்லாம் எப்படி இருக்கும். ஆக சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீ அணியலாம். ஆனால் எப்பொழுதும் எங்கிருந்தாலும் சரி, நான் என்ன செய்வேன், எல்லாரை போல வித்தியாசமாக நான் எல்லாரை விட விசேஷம் பார்க்கப்பட வேண்டும் என்ற முறையில் அணிவேன் என்று சொன்னால் அது பெருமை. எனவே அடக்க ஒடுக்கத்தை முக்கியத்துவப்படுத்தாத ஒரு நாகரிக உலகத்தில் இருக்குது. இது நம்மை கவர்ந்து விடுகிறது. மூன்றாவது பருவம் ஆடம்பர தோற்றம். எப்போவுமே நான் ஆடம்பரமாக இருக்கணும். அதாவது நான் ஒரு சாதாரணமாக இருக்கிறேன், ரொம்ப போராக இருக்கிறேன் அப்படிலாம் அறியப்படக்கூடாது. ஆடம்பரங்கிறவள்ள இடத்துக்கு இடம் சூழ்நிலை மாறும். இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு சைக்கிள் கூட ஓட்டுற வசதி இல்லை. அவருடைய பையன் என்ன சொல்கிறான், நான் பைக்கில் தான் என்ன செய்வேன், அது ஒரு ரேசிங் பைக், 1.5 லட்சம் 2 லட்ச ரூபா பைக்கில் தான் என்ன செய்வேன். இது அவனுக்கு ஆடம்பரம். ஆனால் சிட்டியில் வந்தால் ஒரு நல்ல வசதியான தகப்பன் ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு என்ன, இது ஆடம்பரம் கிடையாது. அவன் ஒரு BMW, ஒரு ஆடி இந்த மாதிரி போனால் தான் ஆடம்பரம். அப்போ அதே இடத்துல இங்கே இருக்கிற ஒருத்தர் பைக்குக்கே பெட்ரோல் போடுறதுக்கு காசு கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்வார், நான் கார் இல்லாதவனாக அறியப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கார் வாங்கி விட்டு என்ன பண்ணுறாரு, பெட்ரோலுக்கு கடனை வாங்குறாரு. இல்லைன்னா ஓட்டாமலே என்ன செய்கிறார், நிறுத்தி வச்சுக்கா, வீட்டு முன்னாடி கவரை போட்டு என்ன செய்கிறாரு, நிறுத்தி வச்சிருக்கிறார். அப்போது ஒரு சாதாரண நிலைமையில் உள்ளவங்களும் இது ஆடம்பரம். ஆனால் வசதியான உள்ள ஒருத்தருக்கு, ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பையன் அப்பா ரொம்ப மில்லியனர், அவன் காரில் வருவான், அது அவனுக்கு ஆடம்பரம் கிடையாது, நமக்கு இது. அப்போ ஆனால் அதையில் பார்க்கும்போது இது நம்ம அட்ராக்ட் பண்ண, அவன் காரில் வர நான் என்ன செய்யணும், காரில் வரணும், அவனுக்கு அது ஆடம்பரம் கிடையாது. ஆனால் உனக்கு அது ஆடம்பரம். நீ ஒரு பெரிய ரேஸ் பைக் ஓட்டணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டணும் அவன் ஆசைப்படும் பொழுது உனக்கு ஆடம்பரம், அவனுக்கு என்ன கிடையாது, ஆடம்பரம் கிடையாது. நேரத்துக்கு டைம் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். எனவே இது போன்ற காரியங்களை பார்க்கும்போது அட்ராக்ட் ஆகி இதுவே வாழ்க்கையை நினைத்து விடுகிறோம். அதனுடைய விளைவாக இரண்டை வருகிறதுன்னு சொன்னால் வாழ்க்கையில் நிதானிக்கின்ற தன்மை இழக்கிறோம். நல்லது எது கெட்டது எது என்று என்ன செய்ய முடியவில்லை, நம்மால் பகுத்து செயல்பட முடியலை. வாழ்க்கையில் ராங் டிசிஷன் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. மூன்றாவது பொழுதுபோக்கு மயக்கம். இன்னைக்கு நிறைய பேர் சிக்கி கொண்டிருப்பது. உலகம் புதிய புதிய பொழுதுபோக்களை என்ன செய்கிறது, உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம ஆன்லைனில் பார்க்கும்பொழுது நிறைய பொழுதுபோக்குகள், நிறைய இப்போ சினிமா ஷோஸ் இருக்குது, டிவி ஷோஸ் இருக்குது, அப்புறம் ரெஸ்லிங் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, அப்புறம் விளையாட்டு போட்டிகள் இருக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். அது மட்டுமல்ல, ரொம்ப ரொம்ப சமுதாயத்தை சீரழிக்கிற விதமான நிறைய கேம்ஸு அந்த மாதிரி பொழுதுபோக்களெல்லாம் இருக்கிறது. இப்போ இந்த சில பொழுதுபோக்களில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அட்ராக்ட் ஆகிடுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் பார்க்குறது தவறு கிடையாது, நான் சொல்ல விளையாட்டு போட்டிகள். ஆனால் அதுவே ஒன்று என்ன செஞ்சிடக்கூடாது, இழுத்து வச்சிருக்கக்கூடாது. அவன் விளையாடுவான் அவ்வளோ நேரம், நீ அவ்வளோ நேரம் பார்த்துட்டு தான் உனக்கு டைம் வேஸ்ட். அதனால் ஹவு மச் டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங், ஹவு மச் யூ ஆர் ஒர்த் யூ ஆர் கெட்டிங், தட் இஸ் டு பி நோட்டீஸ். அதை கவனிக்கணும். ஆக ஏதாவது ஒன்று இழுத்து, நான் ஒன்றும் மற்றெல்லாம் பார்க்குறது இல்லைங்க, நான் இந்த மாதிரி ஃபுட்பால் கிரிக்கெட் அதான் பார்ப்பேன்னா அதில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதையும் யோசிங்க, மாடஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் இவைகளை ஏதாவது நம்ம என்ன செய்து விடுகிறது. சிலர் பார்த்தீங்கன்னா சீரியல் பார்க்கலாம், நான் 3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் சீரியல் பார்க்காம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அது மாதிரி டிவியில் வர நிறைய ஷோஸுக்குள்ளே நிறைய பேர் அடிக்ட் ஆகிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி மயக்கங்கள் வருகிறது. இந்த மயக்கங்கள் என்ன பண்ணுகிறது, வாலிப வயதுகள் இருக்கிற நம்மை அவைகளுக்குள்ளே கொண்டு சென்று இந்த நாகரிகமான காரியங்கள், இந்த ஆடம்பரமான காரியங்கள், இந்த பொழுதுபோக்கு காரியங்கள் இவைகளுக்குள்ளே கொண்டு சென்று வாழ்க்கை என்ன செய்கிறது, சீர்குலைக்கின்றது. எதிர்காலத்தை நீ ஒரே விதமாக கட்ட முடியாமல் போகிறது. எதிர்கால காலத்தில் நினைத்து வருந்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதனால் இந்த மயக்கங்களுக்கு நீ என்ன செய்யணும், நீ எளிதாக மயங்குகிற தன்மை உனக்கு இருக்குது. எந்த நேரத்தில் எது உன்னை மயக்கும் என்று உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. நீ கொஞ்சமாக ஃப்ரெண்டில் போவ, அடுத்தது ஒட்டுமொத்தமாக அதை என்ன செஞ்சிடும், இழுத்துறோம். அதனால் யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால், வாலிப வயதில் யாருமே தங்களை காத்து கொள்ளுகிற அளவுக்கு தே ஆர் நாட் ஸோ பவர்ஃபுல். எனக்கு வில் பவர் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பெருமைக்கு. ஆனால் அந்த வில் பவர் எப்போ பிரேக் டவுன் ஆகும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். எனவே வி நீட் சம் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஹெல்ப். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவி தேணும். அந்த உதவியை யார் செய்கிறார், ஆண்டவர் செய்கிறார். இதற்குத்தான் யூ நீட் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது உனக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கொடுப்பார், உனக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுப்பார், உனக்கு நல்ல சிந்திக்கும் ஆற்றலை கொடுப்பார், நல்ல சிந்தனை சக்தியை கொடுப்பார். அப்போ எதுவும் உன்னை என்ன செய்து விடாது, இழுத்து விட. யோசேப்பு தனக்கு முன்பாக எளிதாக இழுக்கும்படியான ஒரு பாவ சூழலை பார்க்கிறான். அந்த பாவ சூழலை ஜெயிக்கிறது காரணம் என்ன, ஒன்று அவன் ஆதியாகமம் 39:2 என்ன சொல்கிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார், அவனோடு இருந்தபடினால அந்த ஐக்கியத்தின் விளைவாக அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கை தவறாக போய்விடக்கூடாது என்கிற ஒரு கரிசனை இருந்தது. பிகாஸ் ஆஃப் த ஃபெல்லோஷிப் தட் ஹி என்ஜாய்ட் வித் காட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹி ஹேட் அ விஷன். இன்றைக்கு இந்த அற்ப நேரத்தில் ஏதோ ஒன்றுக்குள்ளே நான் போயிட்டேன்னு சொன்னால்
ஐ வில் லூஸ் மை ஃப்யூச்சர். ஆண்டவர் என்ன ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் கொண்டு வர விரும்புகிறார், நல்ல ஒரு சூழ்நிலைக்கு நேராக என்ன நடத்தி கொண்டிருக்கிறார். ஐ ஷுட் நாட் மிஸ் இட். அந்த தரிசனம், அந்த உறவு இது வாலிப பிள்ளைகளுக்குள்ளே வருகிற பொழுது, நிறைய காரில் இழுக்க வருகிற பொழுது, இவைகளை விட உங்களை அதிகமாக இழுக்கிற காரில் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு கொடுப்பார். அவரோடு உள்ள ஒரு ஐக்கியம், அவர் கொடுத்த தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் எதனாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, இழுக்க மாட்டீங்க. அது உடையாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, பொழுதுபோக்காக இருந்தாலும் சரி, இல்லை பாலின தொடர்புகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது என்ன செய்வார், வலுவாமல் பாதுகாக்க வல்லவராக. எனவே வாலிப வயதுகளில் ஆண்டவரை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் யாரும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு வலிமை உள்ளவர் அல்ல. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பாதுகாக்க முடியாது, உங்களுடைய எஜுகேஷன் உங்களை பாதுகாக்க முடியாது. அதனால் இந்த வயதுகளில் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசர தேவை உணருங்கள். திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே உட்கார்ந்துராதபடிக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.